بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹபீபி திரைப்படத்தை குறித்து இஸ்லாமிய மக்கள் வரவேற்று பேசக்கூடிய காட்சியில பார்த்திருந்தோம். சாதாரண இஸ்லாமிய மக்களை வரவேற்று பேசுவது நமக்கு வருத்தமாக இருந்தது. சினிமா என்ற அந்த காட்சியின் மூலமாக காதல் போன்ற விஷயங்களை படத்தில் வைத்துக்கொண்டு அதோடு சேர்த்து இஸ்லாமிய மக்களை வைத்து படம் எடுக்கப்பட்டதால நம்ம அதை எப்படி ஆதரிக்க முடியும் என்று நம்ம கேட்டிருந்தோம். ஆனா சாதாரண மக்கள் தான் இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய, தன்னை ஆலிம் என்று மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய, உஸ்தாத் என்று பெயர் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அல்தாஃபி அவர்கள், ஒய்எம்ஜேன்னு சொல்லக்கூடிய ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த அல்தாஃபி அவர்கள் ஒரு வீடியோ பேசியிருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது மிக மனவேதனையாக இருக்கிறது. அதாவது நம்ம எதை சொல்றோம், எதை பத்தி நம்ம வரவேற்று பேசுறோம், அந்த சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் காட்டப்படுகிறது, இந்த ஹபீபி சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் காட்டப்பட்டு இருந்தது என்று எதையுமே அவர் வந்து மனசுல வைக்காம, வெறுமனே இஸ்லாமிய மக்கள் சார்ந்து படம் எடுக்கப்பட்டு விட்டது, எனவே நம்ம அதை வரவேற்கணும், அந்த முயற்சிக்கு பாராட்டு தெரிவிக்கணும், இந்த முயற்சிக்கு வந்து நாங்க பாராட்டு தெரிவிக்காம எப்படி இருக்க முடியும் என்று அவர் பேசுறார். இஸ்லாமிய மக்களை பத்தி நல்லவங்கன்னு சொன்ன ஒரு சிறிய ஒரு வார்த்தைக்காக வேண்டி, சிறிய ஒரு பகுதிக்காக வேண்டி சிறை போன்ற இது மாதிரி படங்களை நம்ம வரவேற்றோம். ஆனா ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய மக்களுடைய கலாச்சாரங்கள், பண்பாடு, வழிபாடுகள் அனைத்தையும் வந்து காட்டப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம இதை எப்படி வரவேற்காம போக முடியும் என்று அவர் கேட்கிறார். அவர் இன்னொரு வார்த்தையை ஒருபடி மேலாக சொல்றாரு. இஸ்லாத்தை இன்னைக்கு தவறா சித்தரிக்கிறாங்க சொன்னா, இது மாதிரி சினிமாக்கள் மூலமா தான் நம்ம பதில் கொடுக்கணும், அதை நம்ம எப்ப செய்ய போறோம் என்று அவர் பேசுறார். அவர் பேசக்கூடிய காட்சியை நம்ம வந்து பார்த்தோம். அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மண்ணுல முஸ்லிம்களை பத்தி நிறைய பொய்யான கதைகளும், மிகையான கற்பனைகளும், திட்டமிட்ட அவதூறுகளும் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இந்த பொய்களை உடைச்சு எரிஞ்சு உண்மையை நிலைநாட்டுறதுக்காக நாங்க அப்படி இல்லை என்பதை சொல்ல வேண்டிய தேவை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மாதிரி இந்த நாட்டில் வேற எந்த சமூகத்துக்கும் ஏற்பட்டதில்லை. அதுக்காக செய்யப்பட்டிருக்கிற உழைப்புகள் இருக்குத வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. தனிப்பட்ட முறையில என்னுடைய பங்களிப்பே அவ்வளவு இருக்கிறது. 2002 மதரசா வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் வெளியே வந்ததுல இருந்து இப்ப 2026 24 வருடங்கள், ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் முஸ்லிம்களாகிய நாங்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல என்பதை சொல்வதற்காக வேண்டி பேசிய பேச்சுக்கள், கலந்து கொண்ட கூட்டங்கள், நடைபெற்ற மாநாடுகள், எழுதிய கட்டுரைகள், வெளியிட்டிருக்கிற நூல்கள், இதை தொகுத்தாலே அது ஒரு பெரிய ஆவணமா இருக்கும். அதை தாண்டி என்னுடைய சக நண்பர்கள், பேச்சாளர்கள், முன்னாள் இந்நாள் அமைப்பு தோழர்கள், அவர்களுடைய பங்களிப்புகள் இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சேகரிக்க ஆரம்பிச்சு அது ஒரு பிரம்மாண்டமான ஆவணமாக மாறி நிற்கும். அதையும் தாண்டி தமிழகத்தில் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து பெரிய பெரிய நகரங்கள் வரைக்கும் முஸ்லிம்களுடைய மேம்பாட்டுக்காக, நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள், சங்கங்கள், கழகங்கள், கட்சிகள், இவை எல்லாருமே இதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்காங்க. முஸ்லிம்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற அவதூறுகளை களைவதற்காக வேண்டி தங்களுடைய பெரும் முயற்சியை கொடுத்திருக்காங்க. ஒரு பெரும் படை இதற்காக போராடி இருக்கிறது. இதுக்காக செலவிடப்பட்டிருக்கிற நேரம், கொடுக்கப்பட்டிருக்கிற பணம், கொடுக்கப்பட்டிருக்கிற உழைப்பு, தாங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிற வழிகள், செய்து கொள்ளப்பட்டிருக்கிற தியாகங்கள், சுபஹானல்லாஹ் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. இவ்வளவு பெரிய பெரும் படை சேர்ந்து சென்றடைந்த தூரத்தை இந்த திரைப்படம் ஒரு 2-3 நாள்ல போய் சேர்ந்ததாக நான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பெரும் படை சேர்ந்து சென்றடைந்த தூரத்தை இந்த திரைப்படம் ஒரு 2-3 நாள்ல போய் சேர்ந்ததாக நான் நினைக்கிறேன். உங்க வீடுகள்ல யாராவது இறந்துட்டா நீங்க அழமாட்டீங்களாமே அப்படின்னு என்கிட்ட பல இந்துக்கள் கேட்டிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில இல்ல, பொது சபைகள்ல, கூட்டங்கள்ல கேட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பொய்யான பல தகவல்களை, பல விமர்சனங்களை இந்த படம் போகிற போக்குல அடிச்சு நொறுக்கி இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் குண்டு வைக்கிறது எப்படி, கொலை செய்யறது எப்படி, இப்படியே சுத்திக்கிட்டு திரிவாங்க. அவங்களுடைய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள்லாம் இதுக்கான பாட போதனைகளாகத்தான் இருக்கும் என்று நம்பப்பட்டிருக்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை, சேச்சா முஸ்லிம்கள் அப்படியெல்லாம் இல்லப்பா, நம்மள மாதிரி தான் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டு அதுகளை வளர்க்கறதுக்காக வேண்டி பெரும் பாடுபட்டு அன்றாட அல்லல் படுகிற, வழிகளை தாங்குகிற வெகுஜனங்கள் தான் அவங்களும் அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த படம் சொல்லி இருக்கிற முழுமையான உண்மைகளில் கொஞ்சத்தை இதுக்கு முன்னாடியும் சில படங்கள் பேசியிருக்கிறது. சிறை, மாநாடு, நீர்ப்பறவை, இந்த மாதிரியான படங்களில் முஸ்லீம்களுடைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதனைகள் பேசப்பட்டிருக்கிறது. அவங்களாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி மனதிற்குள்ள, நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா நம்முடைய வேதனைக்கு மருந்து போடக்கூடியவர்களும் 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த செய்திகளை கேட்கும்போது நமக்கு இருந்துச்சு. அவங்க முஸ்லிம்களாக இருந்தாலும் நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு சொன்ன படங்களையே நமக்கு சந்தோஷம் தந்துச்சு, மகிழ்ச்சி ஏற்படுத்திச்சு. அப்படின்னா முஸ்லிம்னாலே நல்லவன் தான்ப்பா என்று சொன்ன இந்த படத்தை எப்படி நம்மளால பாராட்டாம இருக்க முடியும்? அதனால இந்த படத்துக்காக வேண்டி பாடுபட்டு, உழைத்து, சிந்தித்து இதனை வெளியே கொண்டு வந்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை விட முக்கியமா நான் கேட்க விரும்புகிற கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த மண்ணில் முஸ்லிம்கள் மீது சொல்லப்பட்ட பொய்களை விட இஸ்லாத்தின் மீது சொல்லப்பட்ட அவதூறுகளும் அறியாமைகளும் ரொம்ப அதிகம். அதை உடைக்கிறதுக்கு
சினிமாங்கிற இந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நாம எப்ப பயன்படுத்த போறோம், எப்படி பயன்படுத்த போறோம்? இதான் நான் உங்களை நோக்கி கேட்க விரும்புகிற கேள்வி. பொறுப்பும் இருக்கிறது. அதனால இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களிடத்துல நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான மீடியத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்போ வசதிகளோ அறிவோ ஞானமோ இருக்கும்னு சொன்னா இந்த இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. அந்த வேலையை நீங்க துவக்கி வையுங்க. அப்படி வச்சீங்கன்னா நபிகளார் சொல்ற ஒரு நற்செய்தி தான், மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் அஜ்ருஹா வ அஜ்ருமன் அமில பிஹா. யார் ஒருத்தர் ஒரு நல்ல வழிமுறையை துவக்கி வைக்கிறாரோ அவருக்கு அவர் செய்ததற்குரிய கூலியும், யாரெல்லாம் அதை பின்தொடர்ந்து வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலியும் அவருக்கு கிடைக்கும் நபிகளார் சொன்னாங்கல்ல. அந்த நற்செய்தியை தான் உங்களுக்கு நான் செய்தியா சொல்லிக்கிறேன். இதுல வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சொல்றாரு. இதுல ஹைலைட் என்னன்னு சொன்னோம்னா, இவர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், உதாரணமா சொல்லக்கூடிய ஹதீஸ் தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மார்க்கத்தை பேசியவர். அதாவது நாகூர் அணிவா பாட்டு வந்து இசையோட இருக்குது. இஸ்லாத்தை மட்டுமே சொல்லக்கூடிய, இஸ்லாமிய கொள்கையை இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லக்கூடிய நாகூர் அணிவாவுடைய பாட்டு இசையை வைத்து இருக்கு. எனவே நாகூர் அணிவாவுடைய பாட்டு கூடாது என்று பேசிய நாவுகள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சினிமாவை இஸ்லாத்திற்கு புறம்பான இஸ்லாமிய வரம்புக்கு உட்படாத இந்த சினிமாவை ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடிய, காதல் இருக்கக்கூடிய, இன்னும் இசை இருக்கக்கூடிய இது மாதிரி சினிமாவை வந்து இதை போல நீங்க சினிமா எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களை வைத்து நல்லவங்கன்னு காட்டினீங்கன்னா யார் நல்லதுக்கு வழிகாட்டுவார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் பலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. நல்லதுக்கு யார் வழிகாட்டுவாரோ அந்த நன்மையை செய்த கூலி உண்டு. அதே போல அந்த நன்மையை எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் செய்த கூலியும் இவருக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இந்த ஹதீஸை வந்து முன்னிறுத்தி இந்த ஹதீஸை சொல்லி இவர் சினிமாவை ஆதரிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமாக வருத்தமாக இருக்கிறது. அதாவது சினிமா என்று சொன்னாலே இன்னைக்கு நீங்க சொல்லுங்க அல்தாபியை பார்த்து நம்ம கேட்கிறோம். சினிமான்னு சொன்னாலே ஆண் பெண் கலப்பு இல்லாம, காதல் இல்லாம, இசை இல்லாம சினிமா தயாரிக்க முடியாது. சினிமாவில வந்து இதுதான், சினிமான்னு சொன்னாலே இசை இருக்கணும், சினிமான்னு சொன்னாலே காதல் இருக்கணும், ஆண் பெண் கலப்பு இருக்கணும், பல இஸ்லாத்திற்கு புறமான காரியத்தை செய்யணும், தவறான காரியங்கள் இஸ்லாம் தடுத்த காரியங்களை செய்யணும், செய்யாம சினிமா தயாரிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு சினிமா நாங்க தயாரிப்போம்னா எப்படி தயாரிப்பீங்க? ஆண் பெண் கலப்பு இல்லாம தயாரிப்பீங்களா? ஆண் பெண் கலப்பு என்பது எல்லா மகரமான ஆண்களை மகரமான பெண்களை மாத்திரம் வைத்து சினிமா எடுப்பீங்களா? அல்லது வந்து கணவன் மனைவியை மட்டும் ஹீரோயினியா போட்டு எடுப்பீங்களா? எப்படி சினிமா தயாரிக்க போறீங்க? அது என்னன்னு சொல்லுங்க, மக்களுக்கு ஓப்பனா சொல்லுங்க. ஏன் தேவையில்லாம வந்து நீங்க வந்து சினிமாவின் பக்கம் மக்களை வந்து திருப்பி விடுறீங்க? எந்த சினிமா மக்களை வழிகெடுக்குது, எந்த சினிமா வந்து ஆபாசத்தை திணிக்குது, எந்த சினிமா வந்து காதல் என்கிற அந்த காமத்தை இளைஞர்கள் உள்ளத்துல புகுத்துது என்று நம்ம வந்து சொல்லி வந்தோமோ, விமர்சனம் செஞ்சாமோ, அந்த சினிமாவை வந்து நீங்க வந்து சினிமாவை எப்ப தயாரிக்க போறீங்க? சினிமாவை வந்து தயாரித்து வெளியிடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப எப்படி நம்ம வந்து இதை புரிந்து கொள்றது? சினிமா வந்து கூடாது என்று பேசுறீங்க. ஆனா அதே சினிமாவை இஸ்லாமிய மக்களை வைத்து இஸ்லாமிய போர்வையில நீங்க எடுத்தீங்கன்னா, இஸ்லாமிய மக்களுடைய வழிபாடுகளை காண்பிச்சு எடுத்தா அது மட்டும் கூடும்னா எப்படி கூடும்? எப்படி சினிமா எடுப்பீங்க? அப்படிப்பட்ட சினிமா எப்படி நீங்க எடுக்க முடியும்? அதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வந்து இதுவெல்லாம் தேவையில்லாம மக்களை வந்து தவறான வழிக்கு இழுத்து சொல்லக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. இவரை வந்து என்ன பண்றாங்க, ஆலிம் என்று உஸ்தாத் என்று தூக்கி கொண்டாடுறாங்கன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நம்ம கேட்பதற்கு சங்கடமா தான் இருக்குது. ஏன்னா இதை வந்து அனுமதிக்கக்கூடியவர்கள், இந்த படத்துல நடித்த இஸ்லாமிய நபர்கள் நடித்திருந்தா அதை அனுமதிக்கிறீங்களா இல்லையா? நீங்க வந்து உங்களுடைய மனைவியோ அல்லது மற்ற உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களையோ சகோதரிகளையோ அந்நிய ஆணோடு கை கோர்த்து இது மாதிரி இஸ்லாமிய விஷயங்களை சொல்லக்கூடிய படத்துல நடிப்பதற்கு நீங்க அனுமதிப்பீங்களா? அப்படி அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்க நீங்க உங்களுக்கு மனசு வருமா? ஆனா வந்து என்ன சொல்றீங்க, இஸ்லாமிய மக்கள் இது மாதிரி படம் எடுங்கிறீங்க. மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆமா நம்முடைய மனைவியோ நம்முடைய சகோதரிகளையோ அந்நிய ஆண் சொல்ற மாதிரியோ அந்நிய ஆண் காதலிக்கிற மாதிரியோ சினிமாவில் காட்சிப்படுத்த நம்ம வந்து தயங்குவோமா இல்லையா? ஆனா சினிமாவை வந்து திறந்து விட்டீங்க, சினிமாவை வந்து தயாரிங்க, இஸ்லாமிய மக்கள் அதை எடுத்து செல்லுங்க என்று சொன்னீங்கன்னா இது எப்படிங்க வந்து சாத்தியப்படும்? இது எப்படி நியாயமா இருக்கும்? அப்ப வந்து இப்படிப்பட்ட வாதம் என்பது மிக முற்றிலும் தவறானது, இஸ்லாத்துக்கு புறமானது. சினிமாவை நம்ம வந்து ஆதரிப்பதா இருந்தா இஸ்லாத்தினுடைய வரம்புகளை மீறித்தான் ஆதரிக்கணும். அப்படி இஸ்லாமிய வரம்பை மீறித்தான் இஸ்லாமிய கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கு? எத்தனை மக்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து எத்தனை மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க? முஸ்லீம் என்றால் நல்லவங்கன்னு சொல்லி காட்டப்படுவதற்கு 1000 வழி இருக்குது. எத்தனையோ வழியில வந்து மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யப்படதான் செய்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா வந்து, அதாவது நாங்க இவ்வளவு காலமா செய்த அந்த பிரச்சாரத்தெல்லாம் வந்து இந்த ஒரு படத்துல எல்லாமே வந்துருச்சுங்கிறாரு. அப்படி இந்த ஒரு படத்துல என்னங்க வந்துச்சு? இஸ்லாமிய கொள்கையை பத்தி பேசப்பட்டிருக்கான், ஓரிரை கொள்கையை பத்தி பேசப்பட்டிருக்கான், இறைவன்னா யாருன்னு பேசப்பட்டிருக்கான், மறுமை குறித்து பேசப்பட்டிருக்கான், கபருடைய வாழ்க்கையை பத்தி பேசப்பட்டிருக்குதா? அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்தை நேரடியாக உடைத்து பேசப்பட்டிருக்கிறதா? இல்லையே.
பொதுவா இஸ்லாமிய மக்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும்னு தான் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இத வந்து நீங்க இவ்வளவு காலம் செய்த பிரச்சாரம் ஏற்படுத்தாத தாக்கத்தை இந்த சினிமா ஏற்படுத்தியதா சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க செய்த பிரச்சாரம் வீணா? அப்ப நான் பிரச்சாரம் செய்யலாம் விட்டுறலாமா? பிரச்சாரம் செய்யறது, மாநாடு போடுறது, இஸ்லாமிய பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, வாதங்கள் செய்வது, இது எல்லாத்தையும் விட்டு போட்டு எல்லாரும் சினிமா எடுக்க போயிடலாமா? அப்ப நாம இஹ்லாஸ தாவா செஞ்சோமா? நாம இஹ்லாஸ மக்களுக்கு சொன்னோமா? சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இஸ்லாத்தை வந்து நேரடியா கொண்டு போய் நம்ம தாவா வந்து எடுத்து வைக்கிறோமா? அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கு, அதன் பக்கம் மக்கள் தூண்டுவதற்கு தயார் இல்ல. தாவா செய்யணும் என்று எந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசியிருக்கிறோம், எந்த அளவுக்கு அதுல முனைப்பு காட்டியிருக்கிறோம். ஆனா சினிமாவை திறந்து விடுறோம்னா நம்முடைய பலகீனத்தை தான் இது வெளிப்படுத்துது. நாம போய் அடுத்தவங்களுக்கு தாவா செய்ய தயார் இல்ல. ஒரு பக்கம் இஸ்லாமிய சமுதாயம் தாவா இட்டும் தூரமாகி விட்டது. இஸ்லாத்தை சொல்வதற்கு தூரமாயிட்டாங்க, பயந்தாங்குழி ஆகிட்டாங்க. ஓப்பனா சொன்னா இப்படிப்பட்ட இடத்துல இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சினிமாவை திறந்து விட்டீங்கன்னா இருப்பதும் கெடுமா இல்லையா? எத்தனை மக்கள் சினிமா பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தா சினிமாவில் வந்து இஸ்லாத்தை முழுமையா சொல்லிட முடியுமா? எனவே வந்து பாத்தீங்கன்னா இதுவெல்லாம் தவறான வழியை நோக்கி மக்களை அழைப்பதாகத்தான் இருக்கும். தாவா செய்யுங்க, இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இந்த சினிமாண்ட இந்த இது வர்ற வரைக்கும் எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துல சாரே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க? வாழ்ந்து காட்டினாங்க. இஸ்லாத்தை தூய்மையாக இன்னைக்கு வாழ்ந்து காட்ட தயார் இல்ல. அதை மக்களுக்கு சொல்லுங்க. இஸ்லாத்தை சொல்வதற்கு 1008 வழிகள் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்தவர்களுக்கு ஹிதாயத்தாக நேர்வழிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. எவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து ஷேக் அப்துல்லா ஃபிர்தௌஸின்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்திற்கு வந்த ஒரு அழைப்பாளர், ஒரு ஆலிமா இருக்கிறாங்க, தாயா இருக்கிறாங்க. அவங்கள வச்சு அழைப்பு பணியின் அவசியம் என்று ஒரு தலைப்பிட்டு அவங்களோட நேர்காணல் செஞ்சிருந்தோம். அவங்க முழுக்க தாவா செய்யக்கூடியவங்க. அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நான் எடுத்து நாங்க போடுறோம். பாருங்க எந்த அளவிற்கு சிறிய விஷயம் கூட இஸ்லாத்திற்கு காரணமா இருந்திருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அவர் எப்படி வந்தாரு? அவருடைய சகோதரர் வந்து ஒரு நண்பர் வந்து நீங்க வந்து கவலையா இருக்கும்போது முசல்லா கொடுத்தாரு அன்பளிப்பா. அதை விரித்து என்ன செய்யுங்க, தொழுங்க, இறைவன் முறையிடுங்கன்னு சொன்னார். அந்த முசல்லா விரித்து கவலையா இருக்கிற நேரத்துல தொழுவதை போல அவர் வந்து துவா செய்வதை போல அவர் செஞ்சு பார்த்திருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல வந்து மன அமைதி கிடைத்திருக்கிறது. அது இஸ்லாத்திற்கு நேர்வழிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அதே போல வந்து மோனிகான்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை, தந்தை இறந்துட்டாங்க. வெளியே வந்து போகும் பொழுது அந்த சகோதரி வந்து பரதா அணிந்து கொண்டு போறாங்க, பாதுகாப்பா உணர்றாங்க. பரதா அணிவதற்கு முன்னால ஆண்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, பரிதா அணிந்த பின்னால எப்படி இருக்கிறதுன்னு பாக்குறாங்க. அது அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு காரணமா இருக்கிறது. ஒரு பரதா அணிந்து போனாலே இப்படி கண்ணியமா நம்ம இருக்கிறோம்னா இஸ்லாத்தை முழுமையா ஃபாலோ பண்ணா எவ்வளவு கண்ணியமா வாழலாம், எவ்வளவு கண்ணியமானவற்றை இஸ்லாம் சொல்லி இருக்கும்னு சொல்லி அந்த சகோதரி வந்து அந்த நடிகை வந்து இஸ்லாத்துக்கு வந்தான்னு பார்க்கிறோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் காரணமா இருந்திருக்கிறது. சின்ன விஷயம் மக்களுக்கு ஹிதாயத்துக்கு காரணமா இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? பெரிய உழைப்பெடுத்து சினிமா எடுத்துட்டாங்க, நான் எவ்வளவு காலம் செஞ்ச அந்த பிரச்சாரத்தை எல்லாம் தூக்கி முழுங்கி விட்டதுன்னு சொல்றீங்கன்னா, அப்ப இஸ்லாமிய பிரச்சாரத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தையா இல்லையா அது, கருத்தா இல்லையா அது? எனவே வந்து இப்படிப்பட்ட இந்த சிந்தனையோடு நீங்க தூரமாகுங்க. இப்படி நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க. ஏன்னா நீ இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய அழைப்பாளர் இருக்கிறீங்க, தாயா இருக்கிறீங்க, ஆலிமா இருக்கிறீங்க. நீங்க உங்க சொல்லை கேட்டு நாளைக்கு இஸ்லாமிய வரம்பை மீறி சினிமா எடுக்கப்பட்டா உள்ள போனா வரம்பை மீற வேண்டிய நிலைமை ஏற்படுமா இல்லையா? அப்ப அப்படி சினிமா எடுத்து தவறுல மக்கள் மூழ்கினாங்கன்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்புதாரி. நீங்க சொன்னீங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு மாற்றமா எப்படி சொல்லியிருக்கிறாங்க? மன் சன்ன சுன்னத்தன் சய்யிஅத்தன், யார் வந்து ஒரு தீமைக்கு வழிகாட்டுவாரோ அந்த தீமைக்கான கூலி அவருக்கு உண்டு. அது யாரெல்லாம் பின்பற்றி செல்வார்களோ அவங்க செய்த தீமைக்கான கூலியும் அவருக்கு உண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? எனவே இதைத்தான் உங்களுக்கு எச்சரிக்கையா நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எனவே வந்து அல்லாஹ் பயந்து கொண்டு மார்க்கத்தை சொல்லுங்க. மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது. எந்த அளவிற்கு சிறிய வார்த்தைகள் RSSல இருந்த மக்களுக்கு கூட, அந்த பயிற்சி பட்டையில உருவான மக்கள் அவங்களுக்கு கூட சிறிய வார்த்தைகள் இதாயத்துக்கு காரணம் இருந்திருக்கிறது. அந்த காணொலியை பதிவு செய்யறோம். அவங்க அப்துல்லா ஃபிர்தௌஸி சொல்லக்கூடிய அவங்க பேசிய அந்த காணொலியை நாங்க கீழே பதிவு செய்யறோம். கண்டிப்பா முழு வீடியோ பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம தயங்கி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு இஸ்லாத்தை சொல்றது இலகுவானது, எந்த சின்ன வார்த்தையின் மூலமா ஹிதாயத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அழகா பேசுறாங்க. அதையெல்லாம் பாருங்க. அப்ப அந்த தாவாவை விட்டு போட்டு, தாவா செய்வதில் முனைப்பு காட்டுவதை விட்டு போட்டு, அழைப்பாளர்களாக இஸ்லாமிய இளைஞர்களை, இஸ்லாமிய மக்களை உருவாக்குவதை விட்டு போட்டு சினிமாவுக்கு போங்க, சினிமாவை வந்து துவங்கி வைங்க என்று சொன்னோம்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகாடான ஒரு பாதையாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சிந்தனை விட்டும் இவரும் தூரம் வர வேண்டும். இவரை ஆலிம் என்று மதிக்கக்கூடிய, இவரை உஸ்தாத் என்று மதிக்கக்கூடிய மக்களும் இப்படிப்பட்ட தவறான சிந்தனையை விட்டும் வெளிவர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை முறையாக கற்று உணர்ந்து முறையாக அதை அழைப்பு பணி செய்து எப்படி காலங்காலமாக இஸ்லாம் வளர்ந்து வந்ததோ, எந்த ரூபத்தில் எந்த அழைப்பு பணியின் மூலமாக, எந்த ஹிக்மத்தான் நுட்பமான அழைப்பு பணியின் மூலமாக இஸ்லாம் வளர்ந்து வந்ததோ அதே வழியில் நாமும் தாவா செய்யக்கூடிய நல்ல மக்களாக ஆகுவதற்கும், இஸ்லாமிய எதிர்ப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் எப்படி வந்து அந்த காலத்தில் இஸ்லாம் எதிர்ப்பை மாற்றி அமைச்சாங்களோ அதே போல இஸ்லாமிய எதிர்ப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மக்களுக்கு முஸ்லீம் மீது காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை, அவர்கள் மீது நல்ல அபிப்பிராயம் தான் கொண்டிருக்காங்க. பயம் முஸ்லீம்களுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை முஸ்லீம்கிட்ட இருக்கு. ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏன் சொல்லணும்னு ஒரு மனப்பான்மை, ரெண்டாவது பயம். ஒன்று, நம்ம சொன்னா அவங்க எதாவது ஆயிடுமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு ஊருக்கு நான் வந்து வகுப்பு எடுக்க போனேன். வகுப்பு எடுத்துட்டு போயிட்டு 4 பேருக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்லுமே அப்படின்ட்டு வெளியே அப்படியே அந்த ஊரை சகோதர சேர்ந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இருந்தா காமிங்க அப்படின்னு அவர் கூட அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு கடை வந்துச்சு. நாங்க மாமலை வாங்கக்கூடிய கடை தான் இது, ஆனா அங்க போய் சொல்லக்கூடாது, போய் வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டார். சரி, போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன்ல வரும்போது அந்த கடைக்கு நான் எனக்கு தேவையான பொருள் சிலது வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த கடைக்கு போன உடனே அவரை பார்த்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு அவரை பார்த்து சொன்னேன், லைனா போட்டோ இருந்துச்சு சாமிகள் போட்டு. அவரை பார்த்து சொன்னேன், சார் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அவரு கேட்டாரு, என்ன பார்த்தா உனக்கு என்ன பாய் சந்தோஷம் அப்படின்னாரு. இல்ல, எத்தனை சாமி போட்டோகள் வச்சிருக்கீங்க, ஒருத்தருக்கு கடவுளுடைய பயம் இருந்தாதான் அவன் ஒழுக்கமா வாழ முடியும், கடவுளுடைய பயம் இல்லைன்னா அவன் ஒழுக்க வாழ முடியாது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, ஆமாம் பாய், கடவுளுடைய பயம் இருந்தாதான் ஒரு மனுஷன் நல்லா ஒழுக்கமா வாழ முடியும், கரெக்டா தான் நீ சொல்ற அப்படின்னு ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சார். நான் சொன்னேன், எத்தனை சாமிகளை கும்பிடுறீங்களா, அல்லா சாமியை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா, அல்லா சாமியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அதை பத்தி இங்க யாரும் சொல்லலையா பாய், எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னாரு. நான் ஒரு 2 வார்த்தை சொல்லட்டுமா, சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன். 10 நிமிஷத்துக்கு மேல பேசினேன். அப்படியே நின்று ஆடாமாசியாம நின்று கேட்டார். கேட்டுட்டு கடைசியா அந்த அவருக்கு கிட்ட வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்தா வாங்கவே இல்லை. காசு கொடுத்தா வாங்கவே இல்லை. சார் அது வேற இது வேற, போங்க பாய், இந்த உள்ள பாய்ங்க ஒருத்தர் கூட இந்த மாதிரி வார்த்தை சொல்லல, நீங்க எவ்வளவு அழகான கருத்தை சொன்னீங்க, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புள்ள இருக்குது பாய் அப்படின்ட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, கடைசி வரையும் காசு வாங்க. இப்போ நம்ம அவரை பார்த்து என்ன சொன்னோம், RSS BJP அப்படி இப்படின்னு அவரை பத்தி தப்பான கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவர்கள் கடவுளுடைய பக்தி இருக்கு, அவங்களுக்கு உள்ளதே நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை பத்தி அவங்க சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே யாரும் நமக்கு எதிரி இல்லை, ஏன்னா எல்லோரும் நமக்கு நண்பர்கள். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், சுவாமிஜி ஆனந்தா இப்ப கூட உயிரோடு இருக்கிறார் சென்னையில. அவர் கட்டின ஆசிரமங்கள் எல்லாம் என்னது பல நாடுகள்ல இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா ஜாதிகாரையும் என் காலில் விடுறான், இந்த பாய்மார் மட்டும் ஏன்டா என் காலில் விழுறது இல்ல, எல்லா பிரதமர்ல இருந்து ஜனாதிபதியில இருந்து எல்லாரும் என்கிட்ட வராங்க, இந்த பாய்ங்க மட்டும் என்கிட்ட வர மாட்டேன், அப்படி என்னதான் இருக்கு குரான் அப்படின்னு குரான் வாங்கி படிக்கிறார். குரான் வாங்கி படிச்சுட்டு என்ன சின்ன ஒரு புக்கை எழுதுறார், மகான் மனிதனானே. மகான் மனிதனான ஒரு சின்ன புக்கை எழுதிட்டு, நான் எவ்வளவு பெரிய மகான், குரான் என்னை ஒண்ணு இல்லடா, நீ ஒரு மனுஷன் தான்டா, நீ எல்லாம் கடவுளா முடியாது, என்ன இவ்வளவு ஆணித்தரமா சொல்லிடுச்சு அப்படின்னு சின்ன ஒரு புக்கை எழுதிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கூட உயிரோடு இருக்கிறாரு, பெரம்பூர்ல இருக்கிறாரு, சின்ன ஒரு வீட்டுல சாதாரண மனுஷனாக இறையச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களை, இஸ்லாத்தை புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் கூட ஒரு பெரிய பரம்பரை முஸ்லீம் எல்லாம், நானும் ஒரு காலத்துல என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தான். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு பெரிய விஷயம் எல்லாம் யாரும் சொல்லல. எங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே குடிச்சு செத்த போயிட்டாரு. நாங்க சின்ன பிள்ளைங்க. எங்க அம்மா வந்து ஒரு முஸ்லீம் வீட்டுல வேலை செய்யறாங்க. அந்த வீட்டுல போயிட்டு நான் கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். என்னை போல ஒரு அந்த வீட்டுல என்னை விட ஒரு கொஞ்சம் கூடுதல் வயசு உள்ள ஒரு பையன் அவங்க வீட்டுல இருக்காங்க. அந்த பையனுடைய தொப்பியை எடுத்து நான் போட்டுட்டு இருக்கேன். மிகப்பெரிய ஒரு மருத்துவர், அவர் அமீன் ஹக்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க பேரணமெட்ல. அவங்க மிகப்பெரிய மருத்துவர். அவங்களுடைய வீட்டுல எங்க அம்மா வேலை செய்யறாங்க. அவங்களுடைய பையனுடைய தொப்பியை தூக்கி போட்டுக்கிட்டு நான் வீட்டுல கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொல்றாங்க, டே சிவா பாடுறா, நீ அழகா இருக்கிற, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற. இவங்க என்னடா இந்த மாதிரி வார்த்தை சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு அந்த வயசுல ஒரு 7 வயசுல அப்படியே மனசுல படுது. சரி, ஏதோ சொல்லிட்டாங்க, அவள் முடிஞ்சு. ஆனா அவங்க உள்ளச்சத்தோட சொன்னது காரணத்தால அந்த ஒரு செய்தி அப்படியே மனசுல பட்டுச்சு. நாளடைவில் ஏன் இவங்க இதை சொன்னாங்க, ஏன் இதை சொன்னாங்க, அப்படி இஸ்லாத்துல என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா ஆராய்ச்சி செஞ்சு 18-19 வயசுக்கு அப்புறம் நான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா தான் அமைஞ்சு. ஆகவே இஸ்லாத்தை பத்தி நம்ம சொல்லணும், ஒரு வார்த்தை இஹ்லாஸோட சொல்லணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆகவே நம்முடைய வேலை சொல்வதுதான், ஹிதாயத்து நேர்வழி காட்டுவது என்பது படைத்த இறைவனுடைய கையில என்பதை நம்ம புரிந்து நம்முடைய வேலை நம்ம செய்வோம். செய்தி சொல்லக்கூடிய செய்தி நம்ம சொல்வதற்கான முயற்சி செய்வோம். வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும்